ஓகே. இன்னைக்கோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம். இன்னைக்கு டேட் வந்து 9/7/2026. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது அரௌண்ட் வந்து ஒரு கேப் அப்பில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தது. ஆக்சுவலாக நேற்றே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு கேப் அப்பில் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம காலையிலேயே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி என்ன நடந்தது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கால் சைடு, அதாவது ஆப்ஷனில் பண்ணோம் அப்படின்னா கால் சைடு பையிங் என்ட்ரி போக மாட்டோம். மாதிரி பையிங் சைடு மேலே மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம என்ட்ரி போக மாட்டோம், சேஃபில் இருப்போம். ஓகே, அதே மாதிரி எப்போல்லாம் நம்ம வந்து என்ட்ரி போவோம், எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் கிடைக்குதோ அங்கெல்லாம் செல் என்ட்ரி போகும். இது ஆப்ஷன் பையிங் அப்படின்னா புட் ஆப்ஷன் போகும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து அதுக்கடுத்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஒரு டைரக்ஷனில் மார்க்கெட் இல்லை, அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மேலே வந்து டைரக்ஷனில் மார்க்கெட் இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அப்படின்னா, ஒன்று நல்ல ஒரு ஹை போனதுக்கப்புறம் புட் ஆப்ஷனில் பை பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு ஹை கிடைச்சதுக்கப்புறம் செல் பண்ணியிருந்துருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி ஆகிருக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம காலையில் வாட்ஸ்அப் சேனலில் ட்ரெண்டு டவுனாக இருக்குன்னு சொன்னோன்னையும் ஓப்பன் ஆன உடனேயும் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓகேவா? ஓப்பன் ஆனோனையும் என்ட்ரி ஆகிருக்காங்க. நம்மளோட கோர்சஸை லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படின்னு. அது கோர்சஸை லேர்ன் பண்ணல அப்படின்னா, அவங்க ட்ரெண்ட் அனலைசிஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அப்படியே டவுனில் போயிட்டே இருக்காது மார்க்கெட். ஓகேவா? ஒரு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக பை இருக்கும், தென் வீக்காக ஒரு ஸ்ட்ராங்காக செல் இருக்கும், தென் வீக்காக பை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அது டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அப்போ வந்து பையிங்கிறது வரும். அந்த பையிங்கிறது என்ன இருக்கும்னா கண்டினியூட்டி இருக்காது. அந்த பையிங்கிறது எப்போ வேணாலும் ஃபாலோ ஆயிரும் ஒரு டவுன் ட்ரெண்டில். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஹையாக பை வந்து ஒரு ஹை ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு பண்ணணும். ஏதாவது நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் அந்த நான் சொல்லியிருந்த அந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பையிங்கில் கால் ஆப்ஷனை வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும்னு சொல்லி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே மேலே போயிட்டு திருப்பி காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணனால அவங்களுக்கு ப்ரீமியம் மெல்ட்டிங்கில் லாஸஸ் வந்திருக்கும். அதனால இனிமேட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா அதில் அப்படியே போயிட்டே இருக்காது. அப்படியே இப்போ டவுன் ட்ரெண்ட்னா இப்படியே டவுன் ட்ரெண்ட் பேஸ் ஸ்ட்ரைட் அப்படியே போயிட்டே இருக்காது. அதில் வந்து பை வரும். ஓகேவா? அந்த பை என்ன அப்படின்னா, அந்த பை உங்களுக்கு காமிப்பாங்க. பை வர்ற மாதிரி காமிச்சு, ஒரு டவுன் ட்ரெண்டில் பை வர்ற மாதிரி காமிச்சு திருப்பி செல் தான் நடக்கும். அதேதான் இன்னைக்கு நடந்துச்சு. நல்லா ஹைக்கு போனதுக்கப்புறம் 200 பாயிண்ட் அங்கே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கும் இதான் நடக்கும். நம்மளுக்கு எப்போ மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஆகும்னா 24,300க்கு மேலே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது அப் ட்ரெண்டாக மாறிடும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். நம்ம எங்கெல்லாம் ஹை இருக்கோ, ஹை கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பையிங்காக இருந்தால் புட் ஆப்ஷன் பையிங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ட்ரெண்ட் அனலைசிஸ் பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, நம்ம கோர்ஸில் வந்து டீட்டெயில்டாக டெப்த்தாக ஒரு பிகினரில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம அதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரே கிளாஸ் தான் நம்மளுக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ட்ரெண்ட் அனலைசிஸ்லேருந்து நம்மளோட என்ட்ரி மாடல் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக யாருக்கிட்டையும் கேட்காம, யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்களே வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது பர்ச்சேஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம்.